இந்தியாவில் உள்ள நிலங்கள் யாருக்கு சொந்தம், அப்படியே குத்தகைக்கு விட்டிருந்தா யாரு குத்தகைதாரர், அந்த குத்தகைதாரருக்கு எந்தெந்த விதமான உரிமைகள் இருக்கு, எந்தெந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம், இந்த மாதிரி பல சர்ச்சைகள் சமீபத்தில் நிறையவே தலை தூக்கி இருக்கு. இதன் பின்னணிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்திருக்கிற புதிய அரசு, தாவேகாவினுடைய அரசு 2 நில விவகாரத்துல சில குழப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒன்று 3085 ஏக்கர் நிலம் கரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தை அடுத்தவங்களுக்கு அப்படியே பட்டா போட்டு கொடுத்துடணும், உரிமையை கொடுத்து விடணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதில் பலவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் நிலவி இருக்கு. வல்லுநர்களும் அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடக்க போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பழனி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலம், வெறும் 1.5 ஏக்கர் நிலம் தான், 1.4 ஏக்கர் நிலம் தான். அதனுடைய சந்தை மதிப்பு 100 கோடிக்கு மேலே இருக்கு. ஆனால் 2 கோடியில் ஒரு தவறான பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற இது ஒரு பக்கம் இருக்கு. இதை தவிர மகாராஷ்டிராவில் சில நடவடிக்கைகள்லாம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்கள்லாம் யாருக்கு சொந்தம், இதை பற்றின ஒரு தரோ அனாலிசிஸ் எல்லாம் டேட்டாவோட ஆதாரங்களோட எடுத்து ஒரு மாதிரி ரிசர்ச் மாதிரி செஞ்சு சில விஷயங்களை உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். முதல்ல ஃபவுண்டேஷன் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் மாதிரி, அதுக்கு அடுத்தது கேஸ் ஸ்டடி, அந்த மாதிரி இதை கொண்டு போகலான் இருக்கு. முதல் வீடியோவில் ஃபவுண்டேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, மன்னர்கள் காலம், அதற்கு அடுத்தது முகலாயர்களுடைய படையெடுப்பு இந்த நாட்டை சூறையாடினது. அந்த முகலாயர்கிட்ட இருந்து நாட்டை புடுங்கினது ஐரோப்பியர்கள், குறிப்பா ஆங்கிலேயர்கள். இந்த 3 காலகட்டத்தில் எப்படி எப்படிலாம் வந்திருக்கு. மன்னர்கள் காலத்துல கோவில்கள் கட்டப்பட்டன, மன்னர்களால கோவில்கள் கட்டப்பட்டன. அவங்க தான் முன்ன இருந்து கட்டினாங்க. அதுக்காக உடனே அவர் செங்கல் எடுத்து வச்சாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர்களுடைய லீடர்ஷிப் தலைமையில் செய்யப்பட்டது. அந்த மாதிரி கோவில்கள் கட்டும்போது வருங்காலத்தை கணக்கிட்டு ஒரு முன்னோடியாக, நல்ல ஒரு விஷனரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எதிர்நோக்கு தொலைநோக்கு பார்வை அப்படின்னா, அந்த மாதிரில அந்தந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பையே மன்னர்கள் உருவாக்குறாங்க. சில நிலங்களை நிபந்தனமா கொடுத்து அதெல்லாம் கல்வெட்டுகள்லயே பொறிக்கப்பட்டுள்ளது, செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த நிலங்கள் எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானவை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது அந்த நிலங்கள் கோவிலுக்கு குத்தகையாக கொடுக்கப்படும், சொந்தமாக சொந்த உரிமை கொண்டாடக்கூடிய அளவுல பல கிராமங்களோ நிலங்களோ எல்லாமே. அந்த நிலங்கள்ல சில பேருக்கு கோவில் சார்ந்த தொழில்கள் மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்களுக்கு குத்தகையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிந்த வரைக்கும். ஆக நிலங்கள் கோவிலுக்கு சொந்தம், முதல் பாயிண்ட். இரண்டாவது, அந்த நிலத்தை உபயோகப்படுத்துவதற்கும் சில பர்பஸ் அப்படின்வாங்க. இந்த பர்பஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கோவிலுக்கு பிரசாதம் செய்வதற்கு நெல்லெல்லாம் கொடுக்கணும், அரிசிலாம் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு விவசாயிகிட்ட நிலம் கொடுக்கப்பட்டோம். அவர் அந்த நிலத்துல நெல் விளைவித்து அரிசியை கோவில் கொடுத்து மிச்சத்தை தனக்கும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அதுக்கான ஒரு நோக்கம் தான் அது. அந்த நிலம் அவருக்கு சொந்தமானது கிடையாது. இது மாதிரி இதுல நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் மேலோட்டமா தான் இதை சொல்றேன். இன்னும் டீப்பா போனீங்கன்னாக்கா இந்த வீடியோ ரொம்ப அதிகமாயிடும். அது அப்புறம் நிலத்தை பத்தின வீடியோவா ஆயிடும். வேற மாதிரி என்னுடைய குறிக்கோள் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். அதனால அதை தள்ளி வச்சிடும். எப்படி ஆரம்பிச்சது? இது மன்னர்கள் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பயன்பாடு, நடவடிக்கை எல்லாம் இருந்தது. அதுதான் நடைமுறையா இருந்தது. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதமாற்றங்கள்லாம் செய்யப்பட்டு நிலங்கள்லாம் பிடுங்கப்பட்டன, கோவில்கள் சூறையாடப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, கொள்ளையடிக்கப்பட்டன, தங்கள் நாட்டுக்கு கொண்டு போனார்கள். எல்லாரும் பெருசா பேசுறோம். பாபர் சமர்கண்ட் அப்படிங்கிற ஊருக்கு போன போது தன்னுடைய இங்கிருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போன சொத்தை அந்த நாட்டினுடைய முக்கிய பிரஜைகள் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தங்க நாணயம் கொடுத்தாரு. இதே மாதிரி கஜினி முகமதும் செஞ்சிருக்காரு அப்படின்லாம் சரித்திர ஆதாரங்கள்லாம் இருக்கு. ஸோ முகலாயர்கள் இந்த நாட்டை சூறையாட வந்த இன்வேடர்ஸ் அவங்க தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவங்க ஏதோ பெருசா இந்த நாட்டுக்கு அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்ற சரித்திரங்கள் எல்லாமே பொய்யானவை. இதை பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சில விஷயங்களை சொல்ல போறேன். அது ஒண்ணு. அவங்கள கவுத்துட்டு ஆட்சியை அகற்றி விட்டு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை பிடிச்சாங்க, ஆண்டாங்க. இந்த ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி வியாபார நோக்கத்தோடு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படி வியாபார நோக்கத்தோடு வந்த கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா நிலங்களையும் வாங்க ஆரம்பிச்சு. நிறைய பணம் இருக்கு, என்ன செய்யறது, எங்கேயாவது முதலீடு செய்யணும். நிலத்தை வாங்கினோம்னா
அது பல விதத்தில் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வாங்கினாங்க. குடியிருப்பு கட்டுவது, விவசாயம் செய்வது, ஏதோ வர்த்தகம் செய்வதற்கான இடங்களை கட்டுவது, இதெல்லாம் இருந்தது. அது இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கிந்திய கம்பெனி வந்த உடனேயே அவங்க பின்னாடியே நிறைய ஐரோப்பாவிலிருந்து மிஷனரிஸ்னு சொல்லக்கூடியவங்க வந்தாங்க. அவங்க மதம் மாற்ற குறிக்கோளோட தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. டேனிஷாக இருக்கட்டும், அதாவது டென்மார்க், அதே மாதிரி டச்சு, ஹாலண்ட்லேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் இட்டாலியிலேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கிலாந்தே வந்தது, அப்புறம் ஃப்ரான்ஸு. 2 முக்கியமான குறிக்கோள். ஒன்று வியாபாரம், இந்த இந்தியாவோட செய்யக்கூடிய வியாபாரம் பயங்கர கொள்ளை அடிச்சு. திருப்பி நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவைண்ட் பண்றேன். உத்சா பட்நாயக் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இதை பத்தி எவ்வளவு பொருள் சொத்து எல்லாமே இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து மட்டுமே கொள்ளையடித்து சென்றுள்ளது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆராய்ச்சி எழுதி ஒரு கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காங்க. அதை பத்தி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். $45 ட்ரில்லியன் இந்த ஆங்கிலேயர்கள் மட்டும் இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்காங்கிறது தான் முக்கியமான செய்தி. சரி, இது அவங்க அதை பத்தி பரவா எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்காங்க. நம்மளும் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். சரி, இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்தபோது மிஷனரிஸ் வந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த மிஷனரிஸ் என்ன பண்ணாங்கன்னா, தேவாலயங்கள் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை கையகப்படுத்த பார்த்தாங்க. அந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்தியர்களுக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டு மத மாற்ற கும்பல்களுக்கும் நிறைய இடத்துல தகராறு எல்லாம் வந்தது, கை கலப்பு இதெல்லாம் வந்தது. அது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வியாபாரத்தை அதை பாதிப்பு ஏற்பட்டது. அதனால கிழக்கிந்திய கம்பெனி மறைமுகமா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மிஷனரிஸ் அவங்க நிலம் கையகப்படுத்தக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது இன்ஃபார்மல் சட்டம். அதோட இல்லாம கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆங்கிலேயர் கையில இந்தியாவினுடைய ஆட்சி போகும்போது இங்கிலாந்து அரசுக்கு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அறிவுரையும் சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மிஷனரிஸ் கையில நிலத்தை கொடுத்துறாதீங்க. இந்திய மக்கள் தங்களுடைய நிலத்தை அது ஒரு பூமி தாய் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல மதிக்கிறாங்க. 2வது, பல நிலங்கள் கோவில் சார்ந்து இருக்கு. அதெல்லாம் மன்னர்கள் காலத்துல கோவிலுக்காக எழுதி வைக்கப்பட்டது. அதுல கை வச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும், சிவில் அன்ரெஸ்ட், அதாவது சமூகத்துல மிகப்பெரிய ஒரு கலவரமும் பதட்டமும் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. ஆனா மிஷனரிஸ் ரொம்ப பவர்ஃபுல். எப்பயுமே ஐரோப்பிய நாடுகளில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வாட்டிகன் பவர். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலாந்து அரசை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நியாயம் கற்பித்தார். என்ன செயல்பாடு? மதமாற்றம். மதமாற்றம் செய்தால்தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தி ஆள முடியும் அப்படிங்கிறது. அதுக்காக அவங்க கையில் எடுத்த உத்தி தான், இந்தியாவை சார்ந்த எதுவுமே கேவலமானது, மிகவும் கீழ்த்தரமானது, ஆங்கிலேயர்கள் சொல்வதுதான் உயர்ந்தது, அந்த கல்விதான் உயர்ந்தது, அந்த மருத்துவம் தான் சிறந்தது, இந்த மாதிரி எல்லாம் பரப்புரை செய்து எங்களுடைய கடவுள் தான் உத்தமமானவர், உங்களுடைய கடவுள்கள்லாம் சாத்தாங்கள், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு மதமாற்றத்துக்கு மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்புகளை செஞ்சாங்க. இங்கிலாந்து அரசும் இதுக்கு ஓரளவுக்கு ஒத்து போனாங்க. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மிஷனரிஸுக்கு நிலங்களை வாங்குவதற்கான உரிமையை கொடுக்கல, குத்தகைக்கு தான் கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட குத்தகை அப்படின்னா, அதுல குறிப்பா சொல்லியிருக்காங்க 99 வருட குத்தகை. இதற்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் 1912 வந்த சட்டம், ஆங்கிலேய அரசால கொண்டு வரப்பட்ட. அந்த ஆங்கிலேய அரசால கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் கீழே இந்தியன் சர்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இந்த இந்தியன் சர்ச் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சேர்ந்தது அப்படிங்கறதை குறிப்பிட்டு தெளிவா எழுதியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் அத்தனையுமே இந்தியன் சர்ச் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கு, குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலத்தினுடைய உரிமை, சொத்து எல்லாமே, ஓனர்ஷிப், அது எல்லாமே சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆக இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இந்தியாவின் நிலத்துக்கு உரிமையாளர், அவங்க தான் ஓனர். அவங்க இந்தியன் சர்ச் அவங்களுக்கு நிலத்தை 99 வருட குத்தகைக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி குத்தகைக்கு கொடுக்கும் போது அதுல பர்பஸ், அதாவது இந்த நோக்கம் என்ன? 3 நோக்கங்கள் தான். ஒன்னு சர்ச்சு கட்டலாம், 2வது கல்வி கூடங்களை அமைக்கலாம், 3வது மருத்துவமனைகள் நீங்க கட்டி அமைக்கலாம். இதுதான் 3. குறிப்பா மருத்துவமனை, கல்வி, இதை 2 எதனால கையில எடுத்தாங்கன்னா, அதற்கு பல சரித்திர பூர்வமான ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் முதல்ல கல்வி மற்றும் மருத்துவத்தை ஒழிச்சிட்டோம்னா
நம்மளுடைய கல்வி, அதாவது ஆங்கிலேயர் வழியான கல்வி மற்றும் மருத்துவத்தை கொண்டு வந்தோம்னா இவங்களை அடிமைப்படுத்துவது மிக மிக சுலபம். அப்படி அதற்காக கற்பிக்கப்பட்டது தான், நமக்கு பரப்பப்பட்டது தான், நம்மிடம் பொய்யுரை பரப்பப்பட்டது தான் ஆங்கில வழி கல்வி தான் மிக மிக முக்கியமானது, சிறந்தது என்பது. இந்திய வழி கல்வி எல்லாமே மிக மிக மோசமானது, கீழ்த்தரமானது அப்படின்னு. அதே மாதிரி மருத்துவமும், இந்திய மருத்துவமும் மிக மிக கேவலமானது, அதுல வியாதிகள் குணமாகாது அப்படி இன்னைக்கு. ஆனா உலகமே என்ன பண்றாங்கன்னா இந்திய வழி கல்வி சிறந்ததுங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்திய மருத்துவ முறை தான் சிறந்ததுன்றாங்க. இந்திய மருத்துவனுடைய ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷி சுஷ்ருதாவுடனுடைய சிலையை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல நிறுவியிருக்காங்க. இதெல்லாம் மிக பெருமைப்படக்கூடிய தருணம். ஆனா இங்க எப்படி பரப்புரை செய்யப்பட்டது அப்படின்னா, பல பேருக்கு கல்வி மறுக்கப்பட்டதுன்னு. இது எல்லாமே இந்த ஆரியன் இன்வேஷன், கல்வி மறுக்கப்பட்டது, ஜாதி பிரிவு உண்டானது, இது எல்லாத்தையும் இப்ப சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் உடைத்து எறிந்து உள்ளார்கள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி பல உண்மையான தகவல்களை தான் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக பள்ளிக்கூட பாட புத்தகங்கள்ல கொண்டு வரப்பட்டுள்ளது. திணிக்கப்பட்டதில்லை, கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே இருந்த பொய்யுரையான முகலாயர்கள் தான் இந்த நாட்டுக்கு கட்டமைச்சாங்க, ஆங்கிலேயர்கள் தான் கல்வி கொடுத்தாங்க, ஆங்கிலேயர்கள் தான் மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க, ஆங்கிலேயர்களால தான் ஜாதி பிளவுகள் அடக்கப்பட்டது, வேற்றுமைகள் களையப்பட்டது. இதை எல்லா பொய்யுரை ஆக்சுவலா அது செஞ்சது இந்தியாவை, குறிப்பா இந்துக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி. அதையெல்லாம் இப்ப புதிய பாடத்திட்டத்துல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தர்மேந்திர பிரதான் கொண்டு வந்திருக்காரு. நிறைய மாற்றங்கள் வருது. அறிவியல், கணக்கு போன்ற பலதும் இந்தியா சார்ந்த பல முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருக்காங்கிறது தான் உண்மை. இது நடந்தால் மிஷனரிஸ் மற்றும் தனியார்கள் நடத்தி வரக்கூடிய மெக்காலே சிஸ்டம் மூலமான கல்வி இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு போகும். அவர்களுடைய வியாபாரம் படுத்துவிடும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான். இதுக்காக பாரத பிரதமர் மோடி வந்த உடனே ஏன் செய்யலைன்னா, இதை முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இந்திய கல்வி, இந்திய ஆயுர்வேதம் மருத்துவம் எல்லாம், சித்த மருத்துவம் எல்லாம் கொண்டு வரதுக்கு இப்ப கொஞ்சம் இறங்கியிருக்காங்க. இது மிக மிக முக்கியமான காரணம் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சரை பதவி விலகுன்னு சொல்வதற்காக. சரி, அவர் பதவி விலகிட்டாரு, உடனே இதெல்லாம் நிறுத்திடுவாங்களா? மத்திய அரசனுடைய கொள்கை தன்னை அப்படியே கிடப்புல தூக்கி போட்டுருவாங்களா? குப்பை தொட்டியில போட மாட்டாங்க. இன்னும் தீவிரமா தான் இறங்குவாங்க. அது அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு டெம்பரரி, தற்காலிகமாக, ஆஹா நாங்க பாருங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் தர்மேந்திர பிரதான். நீட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதுக்கு பின்னாடி பலவிதமான சதித்திட்டங்கள் இருக்கு. அதுல எஃப்சிஆர்ஏயும் முக்கியமானது. இந்த நிலம் சம்பந்தப்பட்டதை நான் சொல்ல வருது, அதையும் கணக்குல வச்சுதான் சொல்றேன். கொஞ்சம் நம்ம ஃபர்தரா இதை பத்தி பேசலாம். ஆக மொத்தம் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவினுடைய ஆட்சியை இங்கிலாந்து அரசு இந்த மாதிரி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கிட்ட எல்லா சொத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வெறும் லீஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுல சில நோக்கங்களை கண்டிப்பாக தெரிவித்தார்கள் என்பது உண்மை. அதை தவிர இவங்க வேற எதுக்கும் இந்த நிலங்களை உபயோகப்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்னத்தை பார்க்குறோம் யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரியாகட்டும், இல்லை யூனிவர்சிட்டி ஆகட்டும், கண்ணாபின்னு ஃபீஸ் வாங்குறாங்க. அது கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு. பப்ளிக்கான ஒரு சேவை நோக்கம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் மருத்துவம். நிறைய மருத்துவம் வேலூர்ல இருக்கு, ராணிப்பேட்டில் அதனுடைய பிரான்ச் திறந்துருக்காங்க, எத்தனையோ இடத்துல இருக்கு. மருத்துவமனைகள் எல்லாத்துலேயும் கொள்ளையோ கொள்ளை. இந்த பேண்ட்-எய்டுன்னு சொல்றாங்கல்ல, சின்னதா ஒரு அது கூட நீங்க வெளியே வாங்க முடியும். அவங்க கொடுக்கறதுதான். வெளியே ₹1 இவங்க ₹10 விற்பாங்க. எல்லா மருத்துவமனைகளுமே கார்பரேட் மருத்துவமனைகளாக ஆகிவிட்டது. உடனே கேட்கலாம், மோடி அரசு ஏன் எல்லாத்தையும் அரசுடைமையாக்க? நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு. நான் திருப்பி நிறைய தடவை சொல்லிட்டேன். நிறைய பேர் திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோடி ஏன் இதை செய்யல, மோடி ஏன் அதை செய்யல, பாஜக அரசு தூங்குகிறது, மிக்சர் சாப்பிட்றாங்க, காராச்சேவ் சாப்பிட்றாங்கன்னு. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இது ஜனநாயக முறையிலான ஆட்சி அமைப்பு. இங்க மக்கள் செல்வாக்கு தான் முக்கியம். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கூப்பிட்டாக்க அவர் பின்னாடி போறதுக்கு லட்சக்கணக்கான பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் ரெடியா இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்க. பிரதம மந்திரியினுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அவர் உட்காந்து தர்ணா பண்றாரு. பத்திரிகைகள்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது யார் மேலேயும் எந்த நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். நான் திருப்பி சொல்றேன், வெஸ்ட் பெங்காலையும் அஸ்ஸாம்லையும் சூழ்நிலை உருவாயிருக்கு, நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பொதுமக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, குண்டா ராஜ், ஜங்கிள் ராஜ் உத்தரப்பிரதேசல இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம்? மக்கள் தான் காரணம்.
மக்கள் வந்து யோகிங்கிற ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தனால அவர் தைரியமா நடவடிக்கைகளை ஈடுபட்டு எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறாரு. சமூக விரோதிகள் வந்து கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர்களுடைய இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், வீடுகள், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளுறாரு. அந்த மாதிரி நீங்க இங்க யாருக்காவது பதவியை கொடுங்க, அப்புறம் அவங்க செய்வாங்க. அதனால திருப்பி நான் வரேன். இப்ப நம்ம எங்க வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இன்ஸ்டியூட், ஒரு சர்ச்சு, தேவாலயங்கள் கட்டலாம், இவ்வளவுதான். ஆனால் அதை மீறி பலவிதமான முன்னெடுப்புகளை, பலவிதமான வர்த்தகம் சார்ந்த வியாபார நோக்குடன், லாப நோக்குடன் இந்த தேவாலயங்களும் மிஷனரிஸும் செயல்பட்டு வராங்கிறது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதன் மூலமாக ஏகப்பட்ட பண வரவு அவங்களுக்கு வருது. அந்த பணத்தின் மூலமாக தகாத வழிகளில் மத மாற்றங்கள் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் நடத்தப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது புரோஸ்லிட்டைசேஷன், மத மாற்றம் செய்வது, கட்டாய மத மாற்றம் செய்வது, அல்லது மற்ற மதங்களில் இருப்பவர்களுக்கு வந்து அதை கீழ்த்தரமாக விமர்சித்து தங்களுடைய மதத்துக்கு கொண்டு வருவது தான் இந்த மிஷனரிஸ், கிறிஸ்டியன் மிஷனரிஸினுடைய தலையாய கொள்கை. உலகம் முழுக்களும் கிறிஸ்துவ மயமாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஸோ அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. சரி, இப்போ அடுத்தது இந்த நிலத்துக்கு வந்தோம்னா, ஆக மொத்தம் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஏக்கர்களை நிலங்களை அபகரிச்சுட்டாங்க, வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, உலகப்போர் 1, 2 இது வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து அரசுனால இந்த நில மேற்பார்வை, அதனுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நிலங்கள் எல்லாத்தையுமே சர்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட் கிட்ட இந்த நிலத்தெல்லாம் ஒப்படைச்சாங்க. இப்ப திருப்பி நான் சொல்றேன், சர்ச் ஆஃப் இந்தியா ட்ரஸ்ட்டுக்கு இந்த நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டது. இன்னும் இங்கிலாந்து தான் அரசாட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நிலங்கள் சொந்தமாக இருக்கு. ட்ரஸ்ட் வந்து இங்க ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட் மேற்பார்வை செய்யும். இது முக்கியமான ஒரு விஷயம். அந்த சர்ச் ஆஃப் இந்தியா ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த நிலங்கள் எல்லாம் மேற்பார்வை செய்வதற்காக மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது, உரிமை கொண்டாட அல்ல. இதெல்லாம் இருக்கு எல்லாமே. என்ன அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.